மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே. இன்று தரம் 10 முதலாம் பாட அழகான சுற்றளவு பற்றி பார்ப்போம். சுற்றளவு எனும்போது சுற்றி வர உள்ள அளவு, இதுதான் சுற்றளவு. அப்ப சுற்ற வர உள்ள அளவுகளை கூட்டுதல் சுற்றளவு ஆகும். சுற்றளவு காணும் போது நாங்கள் மூடிய தளவுருக்களுக்கும் காண முடியும். இப்ப உதாரணமாக மூடிய தளவுருக்கள் என்றால் ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் ஒரே இடத்தில் அமையும். இப்போ இந்த முக்கோணத்தில் ஆரம்ப புள்ளியில் முடிவு புள்ளியும் ஒரே இடத்தில் காணப்படும். அதே போன்றுதான் வட்டத்திலும் ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் ஒரே இடத்தில் காணப்படுகிறது. அவ்வாறு செவ்வகமும் ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் ஒரே இடத்தில் காணப்படும். அப்ப இவ்வாறான தளவுருக்கள் மூடிய தளவுருக்கள் எனப்படும். சரி, நாங்கள் அடுத்த விடயம், நீங்கள் முன்னைய வகுப்புகளில் செவ்வகம் சதுரம் போன்றவற்றின் சுற்றளவுகளை கண்டிருப்பீர்கள். இப்ப செவ்வகத்தின் சுற்றளவு நாங்கள் முன்னைய வகுப்புகளில் கற்ற விடயங்களை மீட்டர் போன்று மீட்டு பார்ப்போம். செவ்வகத்தின் சுற்றளவு காணவும். செவ்வகத்தின் சுற்றளவு காணும் முன்பு செவ்வகத்தின் சிறப்பியல்பு எங்களுக்கு தெரிய வரும். அப்ப செவ்வகத்தின் சிறப்பியல்பு என்னென்றால், செவ்வகம் எல்லா கோணமும் 90 பாகை. எல்லா கோணமும் 90 பாகை. அதே நேரம் எதிர்ப்பக்கங்கள் சமனாக காணப்படும். இந்த நீளத்துக்கு சமன், அதே போல இந்த அகலத்துக்கு சமன். ஆகவே இது நீளம் என்றால் இதுவும் நீளம், இது அகலம் என்றால் இதுவும் அகலம். ஓகே. ஆகவே செவ்வகத்தின் சுற்றளவு சமன் எல்லா பக்கத்தையும் கூட்ட வேண்டும். அதாவது இந்த நீளம் சக இந்த அகலம் சக நீளம் சக இந்த அகலம். ஆகவே இப்ப பார்ப்போம் இந்த நீளம் சக இந்த நீளம். ஆகவே நீளம் சக நீளம், அதற்கு பதிலாக 2 நீளம் என எழுத முடியும். நீளம் சக இந்த அகலம் சக அகலம், அதற்கு பதிலாக 2 அகலம் என எழுத முடியும். இப்போது காரணிகளின்படி 2க்கையும் 2 பொதுவெடுத்தால் 2 மடங்கு 2 பேரும் நீளம் சக அகலம் என எழுத முடியும். ஆகவே பிள்ளைகளே, இப்ப செவ்வகத்தின் சுற்றளவுக்கு சமன்பாடு ஒன்று எடுத்திருக்கிறோம். 2 மடங்கு நீளம் சக அகலம், அதாவது நீளத்தையும் அகலத்தையும் கூட்டி 2 பெருக்கினால் செவ்வகத்தின் சுற்றளவு பெற முடியும். ஆகவே மாணவர்களே, பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமான பயிற்சி ஒன்றை நாங்கள் மேற்கொள்வோம். சரியா? இப்ப முதலாவது பயிற்சி பாருங்கள். செவ்வகத்தின் சுற்றளவு தந்திருக்கு 60 சென்டிமீட்டர், நீளம் தந்திருக்கு 20 சென்டிமீட்டர் என்றா அது அகலம் கேள்வி. சரியா? பாருங்க, செவ்வகத்தின் நீளம் தந்திருக்கு 20 சென்டிமீட்டர், அது இந்த சுற்றளவு தந்திருக்கு 60 சென்டிமீட்டர் என்றா அது அகலம் கேள்வி. சரியா? இப்ப பார்ப்போம். சரியா? அப்ப செவ்வகத்தின் சுற்றளவு தந்திருக்கு 60, நீளம் 20, கேள்வி அகலம்.
சரியா? அப்ப செவ்வகத்தின் சுற்றளவுக்குரிய வாய்ப்பாடு நேரடியாக சூத்திரத்தை பயன்படுத்த முடியும். அல்லாவடில் 20 இந்த அகலத்துக்கு பதிலாக அகலத்தை நாங்கள் ஒரு செவ்வகத்தின் அகலத்தை நாங்கள் ஒரு x என்று எடுப்போம். x எனின் செவ்வகத்தின் அகலம் x எனின் செவ்வகத்தின் அகலம் x எனின் பாருங்க அகலத்தை நாங்கள் x என்று எடுத்துட்டோம். அப்ப இது x என்றா இதுவும் x. ஏன் செவ்வகத்தின் இந்த பக்கமும் சமன். அதே மாதிரி இது 20 என்றா இந்த நீளம் 20 சென்டிமீட்டர். ஓகே, இப்ப பார்ப்போம். அப்ப சுற்றளவு செவ்வகத்தின் சுற்றளவுக்குரிய வாய்ப்பாடு என்ன? செவ்வகத்தின் சுற்றளவுக்குரிய வாய்ப்பாடு அந்த நேரடியாக சமன்பாட்டை பயன்படுத்த முடியும். எல்லாவற்றில் 20 சுற்றளவை கூட்டணும். x சக x சக 20 சக இந்த நிலம் x. ஓகே, இப்ப பார்த்தோம்னா செவ்வகத்தின் சுற்றளவு 60. அப்ப இதையும் 20 கூட்டினால் 40 சக x சக x எவ்வளவு? 2x 10x சமன் செவ்வகத்தின் சுற்றளவு எவ்வளவு வந்துருதான்? 60. சரியா? சமன்பாட்டின் இங்கால பக்கம் 40 கூட்டப்படும். அப்ப இந்த 40 இல்லாம பண்றதுக்கு சமன்பாட்டை 20 40 கழிக்க வேண்டும். ஆகவே 10x சமன் 60 சய 40. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா 10x சமன் 60ல 40 போனா 20. 10x சமன் 20. 10x சமன் 20 என்றா என்ன செய்யுங்கள்? 2 பக்கம் x காணணும்டா 2 பக்கம் 2 ஆல பிரிப்பீங்க. அப்ப x சமன் 20 × 2 எவ்வளவு? x சமன் என்னது? 10 சென்டிமீட்டர். x சமன் 10 சென்டிமீட்டர். ஆகவே இது இந்த அகலம் 10 சென்டிமீட்டர். ஆகவே அகலம் எவ்வளவு? ஆகவே அகலம் சமன் 10 சென்டிமீட்டர். மாணவர்களே, இப்ப பாத்தீங்கன்னா செவ்வகத்தின் சுற்றளவு தந்து அதன் நீளத்தின் தரப்படும் பொழுது அதன் அகலத்தை கண்டுள்ளோம். அதே போன்று அடுத்த வினா, சரியா? பாருங்க, படிவாக கவனிக்கணும். நீளம் 12 சென்டிமீட்டர், அகலம் 8 சென்டிமீட்டர் தரப்பட்டுள்ளது. சரியா? ஆகவே இது இந்த செவ்வகத்தின் சுற்றளவை காண வேண்டும். ஆகவே பாருங்க, செவ்வகத்தின் சுற்றளவு கேள்வி. செவ்வகத்தின் சுற்றளவு கவனிங்க. நாங்கள் நேரடியாக சமன்பாட்டை பயன்படுத்தலாம். 2 மடங்கு நீளம் சக அகலம். நீளம் எவ்வளவு? 12 சக அகலம் 8 சென்டிமீட்டர். அப்ப 12 சக 8. ஆகவே பாருங்க, 2 மடங்கு 12 மட்டும் 20. அப்ப 2 தர 20 என்று எழுத முடியும். 2 தர 20 எவ்வளவு மாணவர்களே? 40 சென்டிமீட்டர். பாத்தீங்களா? இப்ப செவ்வகத்தின் நீளமும் அகலமும் தரப்படும் எடுத்து நாங்கள் நேரடியாக சமன்பாட்டை பயன்படுத்தி அதன் சுற்றளவை கண்டுள்ளோம். இல்லாவிட்டில் நீங்கள் வரைவிலக்கணப்படி இப்படி காண முடியும். நீளம் 12 சக இது முறை 1. சரியா? இது முறை 2 பாருங்க. 12 சக இந்த அகலம் 8 சக இது 12 இதுவும் 12. நீளம் இது 12 இதுவும் 12. அகலம் இது 8 இதுவும் 8. ஆகவே 12 சக 8 சக 12 சக 8 கூட்டினால் எவ்வளவு? 40 சென்டிமீட்டர். 40 சென்டிமீட்டர். பாத்தீங்களா? ஓகே, இது நாங்கள் 2 முறைகளிலும் செய்துள்ளோம். அதாவது சமன்பாட்டின் மூலமும் வரைவிலக்கண மூலமும் ஒரே ஒரு ஆன்சர் தான் வந்திருக்கு. சரியா? அடுத்த வினாவை பார்ப்போம். சரியா? நீளம் அகலம் முழு எண்ணில் தான் பெற வேண்டும் இல்லை, தசமத்திலும் பெற முடியும். அப்ப இது நீளம் 8.5 சென்டிமீட்டர். ஆகவே இந்த நீளமானது 8.5 சென்டிமீட்டர். செவ்வகத்தின் அகலம் 6.5 இருக்கு. அப்ப இந்த அகலமும் அளவு 6.5 சென்டிமீட்டர்.
ஓகே, அப்ப செவ்வகத்தின் சுற்றளவு செவ்வக சுற்றளவு சரியா, செவ்வகத்தின் சுற்றளவு நாங்கள் வரைவிலக்கணப்படி 2 மடங்கு நீளம் சக அகலம். நீளம் எவ்வளவு? 8.5 சக அகலம் 6.5. 2 மடங்கு 8.5 6.5 கூட்டினால் 15, 12 30. என்ன அலகு போடணும்? சென்டிமீட்டர் தரப்பட்ட போது சென்டிமீட்டரில் போட வேண்டும். உலக மாணவர்களே வடிவாக கவனிங்கோ, நீங்களும் பயிற்சி செய்யும். அடுத்து சதுரத்தின் சுற்றளவு. சதுரத்தின் சுற்றளவை நாங்கள் காணும் முதல் சதுரத்தின் சிறப்பியல்பு எங்களுக்கு தெரிய வேண்டும். சதுரத்தின் சிறப்பியல்பு என்னது? எல்லா பக்கமுமே சமமாக காணப்படும். அதாவது எல்லா பக்கமும் சமன். சதுரத்தின் சிறப்பியல்பு எல்லா பக்கமும் சமன். அதே நேரம் என்னது? எல்லா கோணமும் 90 பாகை. எல்லா கோணமும் 90 பாகை. ஆகவே சதுரத்தின் சுற்றளவு எல்லா நீளம் என்றா எல்லா நீளமும் சமனா இருக்கும். ஓகே, அப்ப சதுரத்தின் சுற்றளவு நீளம் சக நீளம் எல்லா நீளத்தையும் கூட்டுவீங்க. அப்ப பாருங்க, சதுரத்தின் சுற்றளவு நீளம் சக நீளம் இப்போ எல்லா நீளமும் சமன். ஆகவே அப்ப நாங்க எப்படி எழுத முடியும்? 4 மடங்கு என்ன எழுதலாம்? ஒரு பக்க நீளம் 4 மடங்கு நீளம் என்ன எழுத முடியும். ஆகவே மாணவர்களே மறுபடியும் பாருங்க, சதுரத்தின் சுற்றளவு சுற்றவர கூட்டுதல் அல்லது ஒரு பக்க நீளம் தெரிந்தால் அதை 4ஆல் பெருக்கிவிட்டால் சதுரத்தின் சுற்றளவு பெற முடியும். ஆகவே இது தொடர்பான பயிற்சிகளை நாங்கள் செய்து பார்ப்போம். சரியா? இப்ப இந்த சதுரத்தின் ஒரு பக்க நீளம் தந்திருக்கு 20 சென்டிமீட்டர். ஆகவே இந்த சுற்றளவு எப்படி காண முடியும்? சதுரத்தின் சுற்றளவு எப்படி காண முடியும்? சுற்றளவு 4 மடங்கு ஒரு பக்க நீளம் எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். 4 மடங்கு ஒரு பக்க நீளம். ஆகவே எவ்வளவு? 100 சென்டிமீட்டர். 80 சென்டிமீட்டர். 80 சென்டிமீட்டர். 80 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்த வினா. சதுரத்தின் சுற்றளவு 100 சென்டிமீட்டர் எனின் அதன் ஒரு பக்க நீளம் கேள்வி. அப்ப சதுரத்தின் சுற்றளவு தந்திருக்கு. சுற்றளவு 100 சென்டிமீட்டர். அப்ப சதுரம் எல்லா பக்கமும் சமன். சரியா? இது சுற்றளவு 100 சென்டிமீட்டர் வந்திருக்கு. அப்ப இது ஒரு பக்க நீளம் எங்களுக்கு தெரியாது, அதான் கேள்வி. ஆகவே நாங்கள் ஒரு பக்க நீளத்தை எக்ஸ் என்று வச்சா அப்ப எல்லா பக்கமும் எக்ஸா இருக்கும். ஏன் சதுரம் இல்லோ? அப்ப எல்லா பக்கமும் சமனா இருக்கும். அப்ப ஒரு பக்க நீளம் எக்ஸ். அப்ப சுற்றளவு எப்படி வரும்? எக்ஸ் ஆக எக்ஸ் கூட்டினால் எவ்வளவு? 4x. 4x தான் எவ்வளவு? 100 சென்டிமீட்டர். சுற்றளவு 100 சென்டிமீட்டர். சதுரத்தின் சுற்றளவு 4x தான் எவ்வளவு? 100 சென்டிமீட்டர். இதிலிருந்து x ஐ காண வேண்டும் என்றால் 4 பெருக்கப்படுது. ஆகவே 2 பக்கம் சமன்பாடு 2 பக்கம் 4ஆல் பிரிக்க வேண்டும். ஆகவே சமன்பாட்டின் இரு பக்கமும் 4ஆல் பிரிப்பிக்க. 100 × 4 எத்தனை முறை? 25. அப்ப x சமன் எவ்வளவு? 25. ஆகவே ஒரு பக்க நீளம் எவ்வளவு? 25 சென்டிமீட்டர். பக்க நீளம் 25 சென்டிமீட்டர். விளங்குதா? ஓகே, ஒரு பக்க நீளம் 25 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்த வினா எல்லாரும் படிவாக கவனிக்க வேண்டும். சரியா? அடுத்த வினா. முக்கோணத்துல பல வகைப்பட்ட இருக்குது. ஒன்று சமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம், சமநெறி பக்க முக்கோணம். சரியா? இப்ப இப்படிப்பட்ட முக்கோணமாக இருந்தாலும் முக்கோணத்தின் சுற்றளவு அது 3 பக்கத்தையும் கூட்டிவிட்டால் வரும். ஆகவே
இந்த முக்கோணத்தின் சுற்றளவு என்ன செய்வீங்க இந்த மூன்று பக்கத்தையும் கூட்டுவீங்க சரியா அப்ப முக்கோணியின் சுற்றளவு சரியா மூன்று பக்கத்தையும் கூட்டி விட்டால் சரி என்ன நீளம் சொல்லுங்க 10 சென்டிமீட்டர் சக 10 சென்டிமீட்டர் சக இந்த 8 சென்டிமீட்டர் அது கூட்டினா எவ்வளவு 28 அலகு போட வேண்டும் சென்டிமீட்டர் 28 சென்டிமீட்டர் இந்த முக்கோணியின் சுற்றளவு 28 சென்டிமீட்டர் எவ்வகையான முக்கோணி என்றாலும் சரி அந்த மூன்று பக்கத்தையும் கூட்டினால் அதனுடைய சுற்றளவு பெற முடியும் ஓகே அடுத்த விடயம் அடுத்து நாங்கள் வட்டத்தின் சுற்றளவு காண வேண்டும் வட்டத்தின் சுற்றளவு காண்பதற்கு முதல் எங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் உண்டு வட்டத்தின் சிறப்பியல்புகள் இப்ப வட்டத்துக்கு இந்த புள்ளியை சொல்றது என்னன்னு சொல்றது இந்த புள்ளிக்கு பேர் மையம் மையம் இந்த புள்ளிக்கு பேர் என்ன மையம் இதுக்கு பேர் மையம் சரியா இந்த புள்ளிக்கு பேர் மையம் மையத்தை எவ்வாறு குறிப்பது மையத்தை ஓ என்று குறிப்பது ஓகே அடுத்தது சரியா மையத்திலிருந்து இந்த பரிதிக்குள்ள தூரம் இதுக்கு என்ன பேர் மையத்திலிருந்து இந்த பரிதிக்குள்ள தூரம் ஆரை மையத்துக்கும் இந்த பரிதிக்கும் இடைப்பட்ட தூரத்தை எவ்வளவு எழுப்பிக்கணும் ஆரை என்று சொல்றது ஆர் ஆரை ஆர் ஓகே அடுத்தது இப்ப இது ஆரை என்று சொல்லிட்டோம் அப்ப இதுல இருந்து இதுக்கும் இதுவும் ஆரை தான் இதுவும் ஆரை தான் அப்ப இந்த இந்த இதுக்கு சிறப்பியல்பு என்னது சிறப்பான பெயர் என்னது இந்த ஆரை இந்த மிகப்பெரிய நான் அதாவது இதுக்கு பேர் நான் இதுக்கு பேர் நான் அப்ப வட்டத்துக்கு நிறைய நான்களை வரைய முடியும் அதாவது இந்த இந்த பரிதி இந்த இதுக்கு பேர் பரிதி பரிதி எவ்வாறு அழைப்பாங்க சி என அழைப்பு சரியா இந்த மிகப்பெரிய நான் தான் என்னது இதுக்கு பேர் விட்டம் மிகப்பெரிய நான் என்ன விட்டம் விட்டத்தை எவ்வாறு குறிப்பது டி மிகப்பெரிய நான் விட்டம் சரியா இது மையமோ சரியா மையம் ஓ இதுக்கு பேர் ஆரே ஆர் சரியா இதுக்கு பேர் நான் மிகப்பெரிய நான் வட்டத்துக்கு நிறைய நான்களை வரைய முடியும் மிகப்பெரிய நான் அதாவது மையத்துக்குள்ளால போற கோட்டுக்கு பேர் என்னது விட்டம் சரியா இதுக்கு பேர் சுற்றளவு அதாவது பரிதி சி ஓகே இப்ப இந்த விட்டம் டி அதாவது இந்த ஆரே என்னது 2 மடங்கு அதாவது இது உலகம் ஆரே இதுவும் ஆரே அப்ப ஆரே 2 மடங்கு தான் விட்டம் சரியா ஆரே 2 மடங்கு தான் விட்டம் அப்ப விட்டம் டிக்கு பதிலா எப்படி போடலாம் 2 மடங்கு ஆரே 2 மடங்கு ஆரே விட்டம் டிக்கு பதிலாக 2 மடங்கு ஆரே 2 மடங்கு ஆரைக்கு என்ன குறியீடு ஆர் அப்ப டி சமன் 2 ஆர் அப்ப டி சமன் 2 ஆர் அப்ப 2 ஆர் சமன் டி அப்ப இதுல இருந்து நாங்கள் ஆரே எவ்வாறு காண முடியும் ஆரே காணணும்னா விட்டத்தை 2ஆல் வகுத்தால் ஆரையை பெற முடியும் சரியா இப்ப நாங்கள் வட்டத்தின் சுற்றளவுக்குரிய வாய்ப்பாடு என்ன எல்லாரும் முன்னைய வகுப்புல கற்றுப்பீங்க சொல்லுங்க பாப்போம் வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன வாய்ப்பாடு சி சமன் சொல்லுங்க சி சமன் 2 பை ஆர் சி சமன் 2 பை ஆர் ஓகே அப்ப பை இந்த 2 ஆரை சேர்த்தெழுது 2 ஆரை சேர்த்தெழுது அப்ப பை இந்த 2 ஆர் அதாவது ஆர் 2 மடங்கு தான் என்னது விட்டம் இந்த டி சமன் 2 ஆர் அப்ப இந்த 2 ஆருக்கு பதிலா என்னன்னு பாவிக்கலாம் டி அப்ப வட்டத்தின் சுற்றளவு சி சிக்கு நாங்கள் 2 வாய்ப்பாடு பெற்றுள்ளோம் 2 வாய்ப்பாடு எடுத்திருக்கோம் என்னென்னது சி சமன் 2 பை ஆர் என்ற ஒரு வாய்ப்பாடு அதாவது ஆரை தெரிஞ்சா நாங்கள் இந்த சமன்பாட்டை நேரடியாக பார்க்கலாம் அதே போன்று
விட்டம் தெரிஞ்ச சி சமன் பைடி என்ற சமன்பாட்டை பாவிக்கலாம். விளங்குதா? கவனிங்க. அப்ப வட்டத்தின் சுற்றளவுக்கு ரெண்டு வாய்ப்பாடு பாருங்க. என்னென்ன வாய்ப்பாடு பாருங்க. சி சமன் 2πr ஆர தெரிஞ்சால் இந்த சமன்பாடும் சி சமன் பைடி சரியா விட்டம் தெரிந்தா இந்த வாய்ப்பாடையும் பயன்படுத்த முடியும். ஓகே, இது சம்பந்தமான பயிற்சிகளை அடுத்து பார்ப்போம். ஓகே, பாருங்க. முதலாவது கேள்வி ஆர 7 சென்டிமீட்டர் வந்திருக்கு. அப்ப என்ன கேள்வி? இந்த வட்டத்தின் சுற்றளவு காணும். இந்த வட்டத்தின் சுற்றளவு எப்படி காணலாம்? வட்டத்துக்கு நாங்கள் 2 சமன்பாடு பார்க்கலாம். ஒன்று சி சமன் 2πr, அடுத்தது சி சமன் πd. விட்டம் தெரிஞ்சா அதை பாவிக்கணும், ஆர தெரிஞ்சா சி சமன் 2πr. இதுல என்ன வந்திருக்கு? ஆர வந்திருக்கு. அப்ப என்ன சமன்பாடு? சி சமன் வட்டத்தின் சுற்றளவு சி சமன் 2πr. ஏன் எங்களுக்கு ஆர தெரியும். ஆகவே பாருங்க 2 பைக்கு போல எவ்வளவு? 22/7. பைக்கு போல 22/7. ஆர எவ்வளவு வந்திருக்கு? ஆர் சமன் 7 சென்டிமீட்டர். ஆகவே இது சுருக்கி விட்டால் விடவர் சொல்லுங்க எவ்வளவு? பாருங்க, இன்னொரு கலரால செய்கிறேன். இந்த ஏழும் வெட்டுப்படும். மிச்சம் என்ன இருக்கு? மிச்சம் 2 தர 22 எவ்வளவு? 44 சென்டிமீட்டர். விளங்குதா? அடுத்த வினா டி சமன் 21 சென்டிமீட்டர். அதாவது வட்டத்தின் விட்டம் வந்திருக்கு டி சமன் 21 சென்டிமீட்டர் என்றா அது இந்த சுற்றளவு கேள்வி. அப்ப விட்டம் வட்டத்தின் விட்டம் இது மையம் என்றா இவ்வளவு தான் என்ன மிகப்பெரிய எண்ணான் தான் விட்டம். அப்ப இவ்வளவு தந்திருக்க எவ்வளவு? 21 சென்டிமீட்டர். சரியா? அப்ப என்ன கேள்வி? சுற்றளவு கேள்வி. அப்ப விட்டம் தெரிவிக்க எந்த சமன்பாட்டை பாவிக்கணும்? சி சமன் πd என்ன? ஓகே, பாருங்க சி சமன் πd. பைக்கு பதிலா 22/7. பைக்கு பதிலா 22/7. விட்டம் எவ்வளவு வந்திருக்கு? 21. ஓகே, இதை சுருக்குங்க. சொல்லுங்க. பாருங்க, சொல்லுங்க. சுருக்கினா 7 ஒரு முறை, 21க்குள்ள 3 முறை. அப்ப 22 தர 3 எவ்வளவு? 22 தர 3 66 சென்டிமீட்டர். இவ்வளவு மாணவர்களே. ஓகே, இன்னும் சில பயிற்சிகளை பார்ப்போமா? ஓகே, பார்ப்போம். அடுத்த வினா. இப்ப நாங்கள் பாடப்புத்தகத்தில் உள்ள மீட்டை பயிற்சியை செய்து பார்ப்போம். முதலாவது கேள்வி செவ்வகம். இந்த செவ்வகத்தின் சுற்றளவு காணணும். அதாவது இந்த எல்லாத்தின் சுற்றளவு காணணும். முதலாவது செவ்வகத்தின் சுற்றளவு. சரியா? இந்த செவ்வகத்தின் சுற்றளவு பாருங்க. நீளம் 20 சென்டிமீட்டர், அகலம் 10 சென்டிமீட்டர். அகலம் 10 சென்டிமீட்டர். அகலம் 10 சென்டிமீட்டர். ஓகே, கவனிக்கும். அகலம் 10 சென்டிமீட்டர். அகலம் 10 சென்டிமீட்டர். சரியா? அகலம் 10 சென்டிமீட்டர். ஓகே, பாப்போம். சரியா? அப்ப செவ்வகத்தின் சுற்றளவு முதலாவது வினா. செவ்வகத்தின் சுற்றளவு சமன் நீளம் 20 சென்டிமீட்டர், நீளம் 20 சென்டிமீட்டர், அகலம். சரியா? இப்ப செவ்வகத்தின் சுற்றளவுக்கு சமன்பாடு என்ன? 2 மடங்கு நீளம் சக அகலம். நீளம் 20, அகலம் 10. சரியா? இப்ப 2 மடங்கு 20 சக 10 30. ஆக எவ்வளவு? 32 பெருக்கினா 60 சென்டிமீட்டர். ஓகேயா? ஓகே, அடுத்த வினா பார்ப்போம். அடுத்த வினா இந்த சதுரம். சரியா? சதுரம் என்றால் எல்லா பக்கமும் சமனா இருக்கும். ஒரு பக்கம் நீளம் 7 சென்டிமீட்டர் இருக்கு. ஆகவே சதுரத்தின் சுற்றளவு எப்படி காணுவீங்க? இரண்டாவது ஆன்சர் பாருங்க. சதுரத்தின் சுற்றளவு என்ன செய்யணும்? ஒரு பக்க நீளத்தை 4 பெருக்கணும். ஒரு பக்க நீளம் எவ்வளவு வந்திருக்கு? ஒரு பக்க நீளம் 7 சென்டிமீட்டர். ஒரு பக்க நீளம் 7 சென்டிமீட்டர். அப்ப 4
ஒரு பக்க நீளம் பெருக்கி விட்டால் சரி. எவ்வளவு? 28 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்த வினாவை பார்ப்போம். இது என்னது? சமபக்க முக்கோணி. ஏன்? எல்லா பக்கமுமே சமன். ஒரு பக்க நீளம் எவ்வளவு? 12 சென்டிமீட்டர். அப்ப இந்த சமபக்க முக்கோணியின் சுற்றளவு எவ்வாறு காண முடியும்? ஒரு பக்க நீளத்தை 3ஆல பெருக்கி விட்டா இந்த சமபக்க முக்கோணியின் சுற்றளவு பெற முடியும். ஆகவே 3வது ஆன்சர் பாருங்க. 3வது ஆன்சர் சரியா? முக்கோணியின் சுற்றளவு என்ன செய்வீங்கள்? ஒரு பக்க நீளத்தை 3ஆல பெருக்கணும். ஒரு பக்க நீளம் எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, 12 சென்டிமீட்டர். ஆகவே ஒரு பக்க நீளம் 12 சென்டிமீட்டரை 3ஆல பெருக்கி விட்டா முக்கோணியின் சுற்றளவு வரும். இது சமபக்க முக்கோணி என்றால் மட்டும்தான். சரியா? 12 36 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்த வினா இது கொஞ்சம் யோசிக்கணும். பாருங்க, இதுல இவ்வளவு நீளம் 12 சென்டிமீட்டர் இருக்கு. இது 3 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர், இவ்வளவு 8 சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப இது வந்து சுற்றளவு காணும். இந்த சுற்றளவை கூட்டணும். அப்ப இது தெரியும், இது தெரியும், இது தெரியும். எங்களுக்கு இது தெரியா, இந்த நிலம் தெரியாது, இந்த நிலம் தெரியாது, இந்த நிலமும் தெரியாது. இதை எப்படி காண முடியும்? அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்? இப்ப இந்த நிலமும் சமன். இந்த நிலத்துக்கு சமன். அப்ப இந்த டொட்டு ட்ரெயின்ல போடுறேன். அப்ப இது இதுக்கு சமன், இந்த இது இதுக்கு சமன், இந்த இது இதுக்கு சமன். அப்ப இதை இப்படி இணைச்சு போட்டு இவ்வளவும் 12 சென்டிமீட்டர். அப்ப இவ்வளவும் 12 சென்டிமீட்டர். சரி, இப்ப இது இல்லை. ஏன்? இதை கொண்டு தான் இங்க வச்சுட்டோம். அப்ப இதை இப்ப விட்டுருங்க. சரியா? இப்ப இதையும் இங்க கொண்டுட்டோம். அப்ப இதையும் இப்ப விட்டுருங்க. அப்ப இந்த நிலத்துக்கு பதிலாக இந்த நிலம், இந்த நிலத்துக்கு பதிலாக இந்த நிலம். சரியா? இப்ப பார்ப்போம். சரியா? இவ்வளவும் 12 சென்டிமீட்டர், இவ்வளவும் 12 சென்டிமீட்டர், இவ்வளவும் 8 சென்டிமீட்டர். அப்ப இவ்வளவும் இவ்வளவும் 8 சென்டிமீட்டர். இவ்வளவும் 12 சென்டிமீட்டர், இவ்வளவும் 8 சென்டிமீட்டர். அப்ப இது ஒரு செவ்வகம். அப்ப இந்த செவ்வகத்துல சுற்றளவை காண முடியும். சுற்றளவை கூட்டி விட்டால் சரி. பாருங்க, அடுத்த 4வது கேள்வி. பாருங்க, 4வது கேள்வியை விட பாருங்க, இந்த நீளம் 12 சென்டிமீட்டர், இவ்வளவும் 12 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் சக இவ்வளவு எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். இவ்வளவு மட்டும்தான், இவ்வளவு 8 சென்டிமீட்டர். சரியா? சக 8 இவ்வளவும் 12 சென்டிமீட்டர், இவ்வளவும் 12 சென்டிமீட்டர். சக 12 பாருங்க, இவ்வளவு 8 சக 8 கூட்டினா எவ்வளவு? 12 24 சக 2 16, 24 சக 16 எவ்வளவு? 40 சென்டிமீட்டர். 40 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்த வினாவை பார்ப்போம். இந்த வினாவில் இந்த இவ்வளவு சுற்றளவு என்றால் சுற்றவரை கூட்டம். அப்ப இப்படி கூட்டுறதுக்கு எங்களுக்கு இந்த நிலம் தெரியாது, இந்த நிலம் தெரியாது, இந்த நிலம் தெரியாது. அப்ப இதை நாங்கள் எவ்வாறு செய்ய முடியும்? நீங்க முன்னே வகுப்புல கட்டிருப்பீங்க. பாருங்க, இந்த நிலத்துக்கு பதிலா, இந்த இவ்வளவு நிலத்துக்கு பதிலா இதை கொண்டு அப்படியே இங்க ஒட்ட வைக்கிறோம். சரியா? இதை கொண்டு அப்படியே இங்க ஒட்ட வைக்கிறோம். பாருங்க, இப்ப இதை விட்டுருவோம். சரியா? இப்ப இந்த நிலத்தை அப்படியே கொண்டு இங்க வைக்கிறோம். சரியா? இப்ப இனி இதை விட்டுருவோம். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவும் 10 சென்டிமீட்டர். அப்ப இவ்வளவும் 10 சென்டிமீட்டர். சரியா? இவ்வளவும் 10 சென்டிமீட்டர், இவ்வளவும் 10 சென்டிமீட்டர். அதே மாதிரி இவ்வளவும் 10 சென்டிமீட்டர், இவ்வளவும் 10 சென்டிமீட்டர். சரியா? அப்ப இது என்ன? ஒரு சதுரமா வந்துட்டு. அப்ப இது ஒரு பக்கத்தின் நீளத்தை 4ஆல பெருக்கி விட்டா இந்த சதுரத்தின் சுற்றளவு வரும். சரியா? பார்ப்போம். சரியா? 5வது ஆன்சர். ஒரு பக்க நீளத்தை அந்த
4 பிரிக்கி விட்டா மொத்த சுற்றளவு வரும். ஒரு பக்கம் நீளம் எவ்வளவு? ஒரு பக்கம் நீளம் 10 சென்டிமீட்டர். இந்த ஒரு சதுரம் என்ன? இந்த நீளம் இந்த நீளத்துக்கு சமம், இந்த நீளம் இந்த நீளம், எல்லா பக்கமுமே 10 சென்டிமீட்டர். அப்ப ஒரு பக்கம் நீளம் 10 சென்டிமீட்டரை 4 பிரிக்கி விட்டா சரி. எவ்வளவு? 40 சென்டிமீட்டர். அடுத்த வினா ஒரு வட்டம். சரியா? வட்டத்தின் சுற்றளவு வாய்ப்பாடு c = 2πr. c = 2πr. சரியா? வட்டத்தின் சுற்றளவு வாய்ப்பாடு c = 2πr. c = 2πr. 2 பைக்கு பதிலா 22 7. பைக்கு பதிலா 22 7. பைக்கு பதிலா 22 7. 22 7. ஆரை எவ்வளவு சொல்லியிருக்கு? ஆரை 7 சென்டிமீட்டர். ஆகவே 2πr. ஆரைக்கு பதிலா 7. இப்ப இந்த இடம் பட்டுப்பட 2 தர 22. ஆகவே எத்தனை? 44 சென்டிமீட்டர். விளங்குதா? ஓகே. இது உங்களோட பயிற்சி புத்தகத்தில் உள்ள பாடப்புத்தகத்தில் உள்ள மீட்டர் பயிற்சிகள். சரியா? இதற்கு கீழே இன்னும் ஒரு வினா உள்ளது, அதையும் நீங்கள் செய்து பாருங்க. இது சம்பந்தப்பட்ட மேலும் பயிற்சிகளையும் உங்களுக்கு 10ஆம் ஆண்டில் உள்ள ஆரைச்சிறைந்த வில்லின் நீளம் காணுதல், ஆரைச்சிறைந்த சுற்றளவு, இது சம்பந்தப்பட்ட பாடங்களை இன்னும் வரும் காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.